வெல்கம் டு திங்க் அண்ட் க்ரோ ரிச் சேனல். நம்ம சேனலில் பல புக்ஸ் பார்த்துருக்கோம். அது தொடர்ச்சியாக இன்றைக்கி ஒரு புக்ஸ் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட புக்ஸ் வீடியோஸ்லாம் பார்க்கலாம், போய் பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் கம்யூனிட்டி டேப்பில் போஸ்ட் பண்ணியிருந்தேன், அடுத்தது என்ன புக்கு போடலாம் அப்படின்னு போஸ்ட் பண்ணியிருந்தேன். எல்லோரும் வந்து மேக்ஸிமம் எதுக்கு ஓட் பண்ணியிருந்தீங்கன்னா மினி ஹேபிட்ஸ் அப்படின்ற ஒரு புக்குக்கு தான் ஓட் பண்ணியிருந்தீங்க. அந்த புக்கை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அந்த புக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன விஷயம் சொல்ல நினைக்கிறேன். மினி ஹேபிட்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விஷயம். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம காலைல வந்து ஒரு எப்பவுமே 8 மணிக்கு தான் எழுந்துட்டுருப்போம். ஸ்கூலுக்கு 8 மணிக்கு, ஒரு 9 மணிக்கு 8 மணிக்கு எழுந்து கிளம்பிட்டுருப்போம். ஆனால் வந்து மினி ஹேபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணிக்கு நீங்கள் எழுந்திக்கிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி 7:50க்கு எழுந்துக்கிற மாதிரி, சரிங்களா? அதுதான் மினி ஹேபிட்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் பண்ணுறீங்க, ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. காலைல நீங்கள் 8 மணிக்கு எழுந்திக்கிறீங்க, திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா நான் 4 மணிக்கு எழுந்துக்கணும், இல்லை ஒரு 6 மணிக்கு எழுந்துக்கணும் அப்படின்னு சொல்லும் போது உங்கள் பிரெயினும் சரி உங்கள் பாடியும் சரி ஒத்துழைக்காது. அதனால் சின்ன சின்ன விஷயம் ஒரு மினி ஹேபிட்ஸாக நீங்கள் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப உங்களுக்கு வந்து அது வந்து கை கொடுக்கணும்னு சொல்லலாம். அதுதான் இந்த புக்கில் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த புக்கில் வந்து ஸ்டீஃபன் அப்படின்றவர் வந்து எழுதியிருக்காரு. இந்த புக் வந்து அருமையாக வந்து அவர் சொல்லியிருக்காரு, எப்படி வந்து இந்த மினி ஹேபிட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுறது, எப்படி இது சக்ஸஸ் கொடுக்கும், ஒரு பெரிய லெவலில் எப்படி நம்மளுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் சின்ன சின்ன விஷயம் பண்ணுறதுனால அப்படின்னு தெளிவாகவே சொல்லியிருப்பார். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மினி ஹேபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எழுதணும். ஒரு நோட் எடுத்து மினி ஹேபிட்ஸ் எழுதுறீங்கன்னா, இப்போ வந்து ஒரு நாளைக்கு உங்களால் 20 புஷ்அப் எடுக்க முடியும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் பாடி ஒர்க் அவுட் பண்ணுறவங்களா இருந்தால் ஒரு நாளைக்கு 20 புஷ்அப் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டிங்கன்னா, அது உங்களால் ஒரு நாள் பண்ண முடியும், 2 நாள் பண்ண முடியும், 3 நாள் பண்ண முடியும். அதுக்கப்புறம் டயர்டாக இருக்குது, உடம்பு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவீங்க. ஆனால் மினி ஹேபிட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 5 புஷ்அப், அது முடியலையா ஒரு நாளைக்கு 3 புஷ்அப், இதுமாரி பண்ணும்போது 3 புஷ்அப் தானே, இது பண்ண முடியாது அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே தோணும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 புஷ்அப்பை நீங்கள் கண்டிப்பாக பண்ணிடுவீங்க அன்றைக்கி. அதேமாரி ஒரு சின்ன விஷயம், இன்றைக்கி ஒரு நாளைக்கு வந்து நான் 5 இங்கிலீஷ் லெட்டர் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிக்ஷனரி எடுத்தோம், அந்த 5 வேர்ட்ஸை வந்து நீங்கள் கற்றுக்கலாம். இந்தமாதிரி சின்ன சின்ன விஷயம் நீங்கள் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எஃபெக்ட் காட்டும். இப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 5 இங்கிலீஷ் வார்த்தையோ இல்லை நடுவில் வந்து சண்டே வந்து ஒரு 6 7 எக்ஸ்ட்ரா படிச்சிங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு 100 லெட்டர்ஸோ இல்லை 150 லெட்டர்ஸோ நீங்கள் முடிச்சிடலாம் இங்கிலீஷில். அதே மாதிரி தான் நீங்கள் இங்கிலீஷில் வந்து நல்லா பேசணும்னு நினச்சினா டெய்லியும் ஒரு 5 வார்த்தை பேசி பார்க்கலாம், இல்லை ஒரு 2 நிமிஷம் நான் இங்கிலீஷில் தான் பேசுகிறேன் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் நீங்கள் பண்ணுறதுனால வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய கிரியேட் ஆகும்னு சொல்கிறாரு ஆத்தர். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இதை சூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து சூஸ் யுவர் மினி ஹேபிட்ஸ் அண்ட் பிளான். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணணும், என்னென்ன மினி ஹேபிட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணலாம், எது பண்ணால் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கிலீஷ் கற்றுக்கலாம், இல்லை நம்ம உடம்பு வந்து ஃபிட்னஸாக வச்சுக்கலாம், டெய்லி ஒரு 5 புஷ்அப் எடுக்கலாம், இல்லை ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அது ஒரு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணுறதுன்னு மனசில் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கணும். இந்தமாரி எக்ஸசைஸ் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை வந்து நீங்கள் வந்து புஷ்அப்ஸு, இல்லை வந்து ஸ்டடீஸ் கான்சன்ட்ரேட் பண்ணுறதா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து அதை முதல்ல எழுதணும், உங்கள் கைப்பட எழுதணும். நீங்கள் செல்லை வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன், இல்லை என் மண்டையில் ஞாபகம் இருக்குது அப்படிலாம் இல்லை. ஒரு டைரியோ இல்லை ஒரு பேப்பர் பேன் எடுத்து நீங்கள் முதல்ல எழுதுங்க. அது எழுதிட்டு நீங்கள் அதை முடிச்சிட்டிங்க, நான் இன்றைக்கி வந்து 10 புஷ்அப் எடுக்கணும்னு நினச்சேன், முடிச்சிட்டிங்கன்னா அடிச்சிடுங்க, ஓகேங்களா? அதுமாதிரி டெய்லியும் எழுதுங்க. டெய்லியும் காலை எழுந்த உடனே எழுதுறத நல்லா பழக்கம் வச்சுக்கோங்க. மினி ஹேபிட்ஸ் டெய்லி எழுதுங்க. இப்படி எழுதும் போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், இதை நம்ம பண்ணணும், இது பண்ணணும்னு இருக்கும். நீங்கள் எழுதலைன்னா அது பண்ணணுன்ற ஒரு ஆர்வமே இருக்காது. எழுதிட்டு அதை அடிக்கும் போது ஒரு ஆர்வம் இருக்கும், நம்ம இதை பண்ணிட்டோம் அப்படின்னு. நீங்கள் ஒரு வாரம் கழிச்சு அந்த புக்கை திருப்பி திறந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எழுதின புக்கை திறந்து பார்த்தீங்கன்னா நிறைய அடிச்சிருக்கும். சில தடவை நீங்கள் விட்டுருக்கலாம், ஏன்னா ஃபஸ்ட்டு தடவை பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் மினி ஹேபிட்ஸ் சொல்கிறாங்க, ரொம்ப சின்ன விஷயமா பண்ணுறது. அதுலேயும் நீங்கள் விட்டுருந்தீங்கன்னா தோணும், என்ன நம்ம மினி ஹேபிட்ஸ்லையும் இவ்வளோ விட்டுருக்கோம், அது தடவை கரெக்டாக பண்ண தோணும். அப்படி இல்லை, நீங்கள் கரெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னா நம்மளாக வந்து இவ்வளோ இங்கிலீஷ் வேர்ட்ஸ் கற்றுக்கிட்டோம், நம்மளாக இவ்வளோ தடவை எக்ஸசைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கே ஒரு ஆச்சரியம் இருக்கும். ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூஸ் ஒய். அதாவது பார்த்தீங்கன்னா எதுக்கு நான் வந்து இதை பண்ணணும், எதுக்கு இந்த மினி ஹேபிட்ஸை பண்ணணும் அப்படின்னு நிறைய கேள்வி உங்களுக்குள்ளே கேட்க ஆரம்பிங்க. இப்போ நான் 5 புஷ்அப் ஒரு நாளைக்கு எடுக்கணும், இதனால் எனக்கு என்ன லாபம், ஒன்றே வந்து நான் அர்னால்டு மாதிரி ஆகிட முடியுமா? முடியாது தான். ஆனால் ஏன் நம்ம ஒரு நாளைக்கு 5 பண்ணுறோன்னா நம்ம பாடி கொஞ்சமாச்சும் ஸ்ட்ராங் ஆகும். நம்ம ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கும் ஒரு சின்ன விஷயம் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்ம எடுத்தோடனே ஒரு 50 புஷ்அப் பண்ணணும், இல்லை ஒரு 60 புஷ்அப் பண்ணணும்னா நம்மளால் முடியாது. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக பண்ணுங்கள். ஏன்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்குனா ஒரு 5 புஷ்அப் பண்ண முடியும்னா டெய்லி ஒரு 5 புஷ்அப் பண்ணுறதுன்றது கஷ்டமாயிடும். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக பண்ணோம். இப்போ டெய்லி ஒரு 2 புஷ்அப் எடுக்கலாம், அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சில பேருக்கு ஒரு புஷ்அப் எடுக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்கள கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள், நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அதுமாதிரி சின்ன சின்ன விஷயமாக ட்ரை பண்ணி அது ஒரு பெரிய விஷயமாக மாற்றணும்.
டிஃபைன் யுவர் ஹேபிட் கிறிஸ். அதாவது நீங்கள் உங்களோட ஹேபிட்டை வந்து எப்படி நீங்கள் வந்து ஃபார்ம் பண்ணுறீங்க, அதாவது ஆக்டிவிட்டீஸ் பேஸாக இல்லை டைம் பேஸஸாக நீங்கள் பார்க்கணும். ஆக்டிவிட்டீஸ் பேஸ்னால் என்ன, டைம் பேஸஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு நான் வந்து 3 பேஜ் படிக்கணும் அப்படின்னா அது ஆக்டிவிட்டி பேஸஸ். ஓகேங்களா. அதே வந்து ஒரு நாளைக்கு வந்து நான் வந்து ஒரு 30 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா புக்கு படிக்க போகிறேன் அப்படின்னீங்கன்னா அது வந்து டைம் பேஸஸ். அதாவது ஆக்டிவிட்டி பேஸஸ்க்கும் டைம் பேஸஸ்க்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. இப்போ புஷ்அப் எடுக்கிறீங்க, ஒரு 5 புஷ்அப்னா அது ஆக்டிவிட்டி பேஸஸ். இல்லை ஒரு நிமிஷத்துக்கு வந்து நான் புஷ் எடுக்கிறேன்னா டைம் பேஸஸ். இந்த மாதிரி எது நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்றது முன்னாடி நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். நீங்கள் எழுதும் போது நான் இன்றைக்கி இதை 10 புஷ்அப் பண்ண போகிறேன் அப்படின்னு எழுதிட்டு எத்தனை நிமிஷம் பண்ண போகிறேன், இல்லை அது ஆக்டிவிட்டி பேஸஸா 20 புஷ்அப் எடுக்க போகிறேன் அப்படின்னு வந்து பக்கத்தில் நீங்கள் எழுதணும் அப்படின்ற அந்த ஆத்தர் கண்டிப்பாக சொல்கிறாரு. கிரியேட் யுவர் ஓன் ரிவார்ட்ஸ். இதுதான் 4வது விஷயம். அதாவது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எதாவது பரிசு கிடைக்குதுன்னா நம்ம ரொம்ப சந்தோஷமாக அந்த காம்படிஷனில் கலந்துப்போம். அந்த காம்படிஷனில் ஜெயிக்க நம்ம முயற்சி பண்ணுவோம். ஆனால் எந்த பரிசுமே இல்லை, எல்லாருக்குமே ஒரே பார்ட்டிசிபேட் சர்டிஃபிகேட் தான், இல்லை யாருக்குமே எதுவுமே கிடையாது, ஆனால் சும்மா தான் பார்ட்டிசிபேட் நம்ம கலந்துக்கணும் அப்படின்னும் போது அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ஜெயிக்கணும்னு நம்ம ஆசைப்பட மாட்டோம். அது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லலாம், போர்டு எக்ஸாம் வந்து எல்லாருக்கும் எக்ஸாம் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். போர்டு எக்ஸாமில் நல்லா படித்து நல்லா மார்க் எடுக்கணும், ரொம்ப கஷ்டப்பட்டு படிப்போம். அதே வந்து ஸ்கூலில் வந்து சின்ன சின்ன எக்ஸாம்ஸ் வைப்பாங்க, ரிவிஷன் 2 அந்த மாதிரி நிறைய எக்ஸாம் வைப்பாங்க. ஆனால் நம்ம அதில் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பெரிய ரிவார்டு கிடைக்காது. அதே போர்டு எக்ஸாமில் நம்மளுக்கு அதிக மார்க் எடுத்தால் வீட்டில் பாராட்டுவாங்க, நிறைய பேர் வெளியில் பாராட்டுவாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அதேமாரி உங்களுக்கு ஒரு ரிவார்ட்ஸ் இருக்கணும். இந்த ஒரு வாரத்துக்கு வந்து மினி ஹேபிட்ஸ். இப்போ அடுத்த வாரம் வந்து விஜய் சார் படம் ரிலீஸ், அது அஜித் சார் படம், யாராச்சும் ஒரு படம் பார்க்க போனீங்களா அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் மினி ஹேபிட்ஸில் வந்து நீங்கள் எழுதணும், இந்த மினி ஹேபிட்ஸ்லாம் நான் முடிச்சா தான் நான் படத்துக்கு போவேன். அதாவது நீங்கள் எழுதின பிளான்ஸ், அந்த ஒரு வார ஷெடியூல் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கணும், ஒன்று விடாமல் ஃபாலோ பண்ணியிருக்கணும். இந்த ஒன்று விடாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் படத்துக்கு போகலாம். அப்படி இல்லை நான் ஃபாலோ பண்ணலைன்னா நீங்கள் அந்த வாரம் படத்துக்கு போகக்கூடாது, இல்லை நீங்கள் என்ஜாய் பண்ண நினச்ச இடத்துக்கு போகக்கூடாது. இப்படின்னு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிவார்டு நீங்களே கொடுத்துக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரூபா சாக்லேட்டாக கூட இருக்கலாம், இல்லை ஒரு 10 ரூபா டேரி மில்காக கூட இருக்கலாம். படம் தான் நான் சொல்ல, ஒரு ரூபா சாக்லேட்டாக இருக்கலாம், 10 ரூபா டேரி மில்காக கூட இருக்கலாம். ஓகேங்களா. ஒரு சின்ன விஷயம் நீங்களே உங்களுக்கு ரிவார்டு கொடுத்துக்கணும். இன்றைக்கி நான் இதை முடிச்சிட்டேன், அதனால் இந்த சாக்லேட் நான் எடுத்து சாப்பிட போகிறேன் அப்படின்னு நீங்களே உங்களுக்கு பரிசு கொடுத்துக்கோங்க. அது மூலிமா என்கரேஜ் ஆகிட்டு நீங்கள் அந்த விஷயத்தை திருப்பி பண்ண ஆரம்பிப்பீங்க. அதனால் இது ஒரு நல்ல விஷயமா எடுத்துக்கோங்க. ரைட் எவ்ரிதிங் டவுன். அதாவது நான் முதல்ல சொன்னது தான், எல்லாத்தையும் நீங்கள் எழுதி வச்சுக்கணும். உங்களோட மினி ஹேபிட்ஸ் முதல்ல நீ செலக்ட் பண்ணிட்டீங்களா, என்னென்ன பண்ணணும், உங்களுக்கு பாடி டெவலப் பண்ணுமா, ஒரு நாளைக்கு 5 புஷ்அப்பு, ஒக்கடாசனம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நிறைய சின்ன விஷயம் எக்ஸசைஸ்லாம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் படிக்கிறதுல இங்கிலீஷ் டெவலப் பண்ணோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 5 லெட்டர்ஸ் கற்றுக்கோங்க. இதே மாதிரி வந்து என்னென்ன நினச்சிக்கிறீங்களோ அதெல்லாம் எழுதுங்க. ஓகேங்களா. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து எனக்கு புக்கு படிக்கிறது ரொம்ப பிடிக்கும், ஆனால் புக்கு படிக்க டைம் இருக்காதுன்னு நான் சொல்லுவேன். ஆனால் பெரிய ஆளுங்களாம் வந்து பார்த்திங்கன்னா டைம் இல்லை அப்படின்னே சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு எப்பயாச்சும் படிச்சிருவாங்க. நான் இந்த மினி ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணி தான் நான் புக்கு படிக்கிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா காலிலேருந்து ஸ்கூலு, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ஸ்கூல் ஷெடியூல், டெய்லி எக்ஸாம், இந்தமாதிரி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு 5 நிமிஷம், ஒரு 5 நிமிஷமாச்சு ஒரு பேஜ் படிக்கிற அளவுக்காச்சும் நான் மினி ஹேபிட்ஸ் ஒதுக்கி இருப்பேன் புக்கு படிக்கிறதுக்கு. அந்த 5 நிமிஷம் வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த புக்கு படிக்கிறன்ற ஃபீல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இப்போ நீ எக்ஸசைஸ் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மினி ஹேபிட்ஸ் எழுதிருக்கீங்கன்னா அது பண்ணுறதுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அது இல்லாமல் அது வீக்கெண்டில் ஒரு ரிவார்டு வேறு நீங்கள் வச்சுருப்பீங்க. அந்த ரிவார்டு வந்து என்னவாக இருக்கலாம், ஒரு ரிவார்டு நீங்கள் வச்சுருப்பீங்க. அந்த ரிவார்டு அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இந்த விஷயம் பண்ணால் தான் அச்சீவ் பண்ண முடியும்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரிவார்டும் நமக்கு கிடைக்குது, அது இல்லாமல் புக்கு படிக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இன்னும் ஈஸி. ரெண்டுமே உங்களுக்கு நல்ல அட்வான்டேஜ் தான். இப்போ வந்து எனக்கு எக்ஸசைஸ் பண்ண பிடிக்கல, ஆனால் எக்ஸசைஸ் பண்ணால் உடம்பு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ண பிடிக்கலாம், பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதே ஒரு ரிவார்டு வச்சுக்கிறீங்க, இந்தமாரி எனக்கு 10 ரூபா டேரி மில்க் நான் சாப்பிட போகிறேன், இது பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்ற ஒரு ரிவார்டு நீங்களே கிரியேட் பண்ணிக்கிறீங்க. பிடிக்காத விஷயத்துக்கு ரிவார்டு கிரியேட் பண்ணாலும் பிடிச்ச வச்சுக்கு ரிவார்டு கிரியேட் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் பெனிஃபிட் தான். ஓகேங்களா. அதனால் வந்து ஒரு ரிவார்டு நீங்களே கிரியேட் பண்ணணும், அது எழுதி வைக்கணும். முதல்ல என்ன நான் அச்சீவ் பண்ணால் இந்த விஷயம்லாம் அச்சீவ் பண்ணால் எனக்கு இந்த ரிவார்டு இருக்குது அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கணும். ஓகேங்களா. திங்க் ஸ்மால். பெரிய விஷயம் பண்ணி பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணி உடனே நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய சிகரத்துக்கு போகணும், ஒரு மிகப்பெரிய பில்லியன் ஆகணும் அப்படின்னு எப்போயுமே வந்து எடுத்தோடனே டப்புன்னு மேலே போகாதீங்க. ஓவர் கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓவர் இருக்கலாம், ஆனால் ரொம்ப ஓவராக இருக்கக்கூடாது. ஒரு சின்ன விஷயம் திங்க் பண்ணணும். இன்றைக்கி என்ன பண்ணலாம், இல்லை நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம டே டு டே ஷெடியூல் பார்த்தாலே நம்ம போகிற கோல் வந்து அச்சீவ் பண்ணிடலாம். சரிங்களா. நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தாலே நம்ம லாஸ்ட்டாக எங்கே போய் முடிய போகிறோமோ அந்த இடத்துக்கு கரெக்டாகவே நம்ம போய் சேர்ந்துருவோம். ஓகேங்களா. அதனால் சின்ன விஷயமா இன்றைக்கி என்ன பண்ணலாம், நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ண ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் மீட் யுவர் ஷெடியூல் ட்ராப் ஹை எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு சின்ன ஷெடியூல்லாம் போட்டிருக்கீங்க. ஒரு நாளைக்கு 5 புஷ்அப் தான் எடுக்கிறேன், என்னடா ஒரு நாளைக்கு 5 புஷ்அப் தான் நான் எடுக்கிறேன், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, இல்லை ஒரு நாளைக்கு 10 புஷ்அப் தான் எடுக்கிறேன், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, என்னோடய லெவலுக்குலாம் நான் வந்து 30-40 புஷ்அப் எடுப்பேன் ஒரு நாளைக்கு அப்படின்னு நினைப்பீங்க. அந்த தான் இந்த பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து நினைப்பீங்க ஒரு 40-50 புஷ்அப் எடுக்கலாம் என் லெவலுக்குலாம், நான் ஒரு 10
பாஞ்சில் புஷ்அப்லாம் எடுக்கணுமா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் ஒரு 3-4 நாள் பண்ணுவீங்களா நீ ஒரு 50 புஷ்அப், இல்லை ஒரு மேக்ஸிமம் ஒரு வாரம் இல்லை ஒரு மாதம், அதுக்கு மேலே நீங்கள் பண்ண மாட்டீங்க, உடம்பு டயர்டாக இருக்குது அப்படின்னுவீங்க. அதனால தான் ஆத்தர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 50 பண்ண முடியுமா? அப்படின்னா ஒரு நாளைக்கு 10 பண்ணுங்கள், அது போதும். அதுக்கு தான் மினி ஹேபிட்ஸ் இந்த புக்குக்கே பேர் வச்சிருக்காரு. ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு 50 பண்ணால் 10 பண்ணால் போதும். அப்போ என்னடா பண்ணுறது, நான் இதே மாதிரி பண்ணிகிட்டு இருக்கவா மினி ஹேபிட்ஸ்னா, என்னால் ஒரு 50 பண்ண முடியும்னா நான் 10 பண்ணிகிட்டு இருக்கவா லாஸ்ட் வரைக்கும் அப்படின்னா, அதுதான் அடுத்த பாயிண்ட்டில் சொல்கிறாரு. வாட்ச் யுவர் சைன்ஸ் ஆஃப் ஹேபிட்ஸ் பட் பி கேர்ஃபுல் நாட் ஜம்ப் டு த கன். அதாவது இதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். உங்களோட ஹேபிட்ஸ் வந்து நீங்கள் எழுதுறீங்களா, எழுதும் போதே வந்து மினி ஹேபிட்ஸ் எழுதும் போது ஸ்டார்டிங்கில் இன்றைக்கி தான் ஆரம்பிக்கிறீங்க மினி ஹேபிட்ஸ் எழுதுறது அப்படின்னா, இன்றைக்கி ஸ்டார்டிங்கில் நினச்சிக்கணும், இந்த டேட் வந்த பிறகு நான் வந்து 10 புஷ்அப் இல்லை 15 புஷ்அப் 5 புஷ்அப் எக்ஸ்ட்ரா எடுக்க போகிறேன். அதாவது இன்றைக்கி வந்து 1ஆம் தேதின்னு வச்சுக்கோங்களேன், 1ஆம் தேதி 4ஆம் மாதம், ஓகேங்களா. இந்த 1ஆம் தேதி 4ஆம் மாதத்தில் வந்து நீங்கள் எழுத ஆரம்பிக்கிறீங்க. எழுத ஆரம்பிக்க வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு 10 புஷ்அப் எடுக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க. இப்போ வந்து அடுத்த மாதம் 5ஆம் மாதம் 1ஆம் தேதி அந்த டேட் வந்தோடனே நான் 15 புஷ்அப் எடுக்க போகிறேன், 5 புஷ்அப் எக்ஸ்ட்ரா எடுக்க போகிறேன் அப்படின்னு ஒரு டெட்லைன் வச்சுக்கோங்க. அந்த டெட்லைன் வரைக்கும் நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து நீங்கள் எவ்வளோ புஷ்அப்பான எடுக்க முடிஞ்சிருந்தாலும் நீங்கள் ஒரு 10 புஷ்அப் தான் கண்டிப்பாக எடுத்தாகணும். அந்த 10 புஷ்அப் எடுக்காமல் எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் 5ஆம் மாதம் வந்த பிறகு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன எடுத்தீங்க, ஒரு 5 புஷ்அப் எக்ஸ்ட்ரா பண்ணணும்னு நினச்சிங்க, அதனால் 5 புஷ்அப் எக்ஸ்ட்ரா பண்ணணும், ஓகேங்களா. அது உங்களால் பண்ண முடிஞ்சால் மட்டுமே பண்ணணும். இந்த ஒரு மாதம் நீங்கள் கரெக்டாக பண்ணியிருந்தாலே நீங்கள் பண்ண முடியும். நீங்கள் நடுவில் விட்டுருந்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ண உங்களுக்கே தெரியும், நம்ம வந்து கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கோமா இல்லை நம்ம தப்பாக தான் பண்ணிகிட்ருக்கோமா. அது எழுதி அடிக்கும் போது உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அந்த ரிவார்ட்லாம் கிடைக்கும் போது உங்களுக்கு அற்புதமான ஒரு ஃபீல் இருக்கிறதுனால இந்த ஆத்தர் சொல்கிறாரு, உங்களுக்கே தெரியும் எந்த கட்டத்துக்கு மேலே நம்ம வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அந்த ஸ்டேஜுக்கு வந்த பிறகு நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகலாம். ஒரு நாளைக்கு ஒரு 5 இங்கிலீஷ் கற்றுக்கிறீங்கன்னா ஒரு மாதம் கழிச்சு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 10 இங்கிலீஷ் வார்த்தை நம்ம கற்றுக்கலாம் ஒரு நாளைக்கு அப்படின்னு நீங்கள் மாற்றிக்கணும். அதுக்கப்புறம் டெவலப் பண்ணிகிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணவும் செய்யணும். ஒரு சர்வே படி பார்த்தீங்கன்னா 100% பீப்பிளில் 20% பேப்பர் தான் இதுமாதிரி எழுதுகிறாங்களாம். அந்த 20% பேப்பரில் 5% தான் அந்த எழுது வந்து அச்சீவ் பண்ணுறாங்க, ஓகேங்களா. எழுதுறவங்களே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து சக்ஸஸை வந்து அனுபவிக்கிறாங்க அப்படின்ற ஒரு ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் நீங்கள் கை வலிக்குது இல்லை சோம்பேறித்தனத்தில் வந்து எழுதாமலாம் விட்டுறாதீங்க. என்ன பண்ண போகிறேன் அப்படின்றது தயவு செஞ்சு எழுதுங்க. எழுதும் போது அது எழுதுறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். ஒரு தடவை நம்ம டெஸ்ட்டே வந்து எழுதி பார்க்கணும்னா ஒரு தடவை எழுதி பார்த்தா நம்மளுக்கு வந்து எக்ஸாம் வந்து ஈஸியாக எழுதலாம். அதே மாதிரி தான் இதுவும் நீங்கள் எழுதும் போது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்ன எழுதணும் அப்படின்றது. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷயத்தை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணவும் ஆரம்பிப்பீங்க. அதனால் எந்த விஷயம் செய்ய போகிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அது எழுதி வைக்கிறது அதை விட ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறது ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து யோசிச்சிட்டிங்க, இப்போ நான் 10 புஷ்அப் 5 புஷ்அப் எடுக்க போகிறேன் அப்படின்னு யோசிச்சிட்டிங்கன்னா அது ஃபஸ்ட்டு விஷயம். 2வது ஸ்டெப் அது நீங்கள் எழுதணும். எழுதிட்டாலே வந்து பாதி சக்ஸஸ் நீங்கள் வந்து அடைஞ்சிட்டிங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் 3வது ஸ்டெப் அது ஈஸியான ஒரு ஸ்டெப். 5 புஷ்அப் நீங்கள் எழுதிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பண்ணுறது வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்காது, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதனால் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் எப்படி இதை ஃபாலோ பண்ணி சக்ஸஸ் ஆனீங்க அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம்.